நேரம் முடியறதுக்குள்ள அக்கா கழுத்துல தாலி ஏறணும். எல்லாரும் இங்க இருந்து விரட்டுங்கப்பா. ஏய், முதல்ல இடத்த காலி பண்ணு. உன் சொந்தக்காரங்களை எல்லாம் கூட்டிக்கிட்டு முதல்ல இங்க இருந்து வெளியில போ. எங்க கல்யாணம் நடக்கும், எப்படி நிறுத்தலான்னு கிளம்பி வந்துருவாங்க போல. மேடம், அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது மேடம். நான் 2 விஷயத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். ஒன்னு, இவ மனநலம் பாதிக்கப்பட்டவன், அதனால இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இன்னொன்னு, அவ ரேணுகா இல்லன்றது. நீங்க எல்லாம் சொல்றீங்கன்றதுக்காக அவ ரேணுகான்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா மனநலம் சரியில்லாதவ பழசெல்லாம் மறந்தது உண்மைதானே? அதை யாரும் மறுக்கலையே. மேடம், மனநலம் சரியில்லாத பொண்ண அவ கேக்குறான்றதுக்காக இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா மேடம்? டேய், உனக்கு என்னதான்டா பிரச்சனை? எதுக்குடா மாறி மாறி ஏதாவது சொல்லி என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துற? இவளே கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் குணமாயிட்டு வர்றான். அது உனக்கு பொறுக்கலையாடா? இப்படியே என் பொண்ணு வாழ்க்கையை கெடுப்ப உன்னை. இங்க பாருங்க கதிரேசன், உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கைன்னா எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை. என் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இருப்பேனா? இங்க பாருங்க, இப்பவும் சொல்றோம், இவ உண்மையிலேயே ரேணுகாவா இருந்திருந்தா நாங்களே இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்க போறோம். இவ ரேணுகாவே இல்லங்கிறது தானே எங்களோட பிரச்சனை. ஏ நாகு, இப்ப எதுக்கு நீ அந்த பேச்ச பேசிட்டு இருக்க? அவங்க தான் சட்டப்படி நிரூபிச்சிட்டோம்னு சொல்றாங்கல்ல. அவங்க சட்டப்படி நிரூபிக்க முடியாத விஷயம் இதுதான். இந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு. அது உண்மையா இல்லையா? அது உண்மைனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அவ்வளவுதான். அதெல்லாம் சரியாயிடுச்சு மேடம். இப்பெல்லாம் நான் டேப்லெட்ஸ் கூட எடுக்கிறது இல்ல. எனக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிஞ்சிருச்சு. எனக்கு சில விஷயம் தெரியல, மத்தபடி எல்லாமே தெரியுது. தாமா, இந்த கிட்டத்தட்டக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. மேடம், அவங்க அம்னீஷியா பேஷண்டா இல்லையான்னு இப்போ முடிவாகணும் மேடம். அப்படி அம்னீஷியா பேஷண்ட்னா உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். நீதான் அவ நல்லா இருக்கா, அம்னிஷியா பேஷண்ட்னு சொல்லி ஏமாத்துறாங்கன்னு சொன்ன. இப்போ நீயே புதுசா அவ அம்னிஷியா பேஷண்ட்னு சொல்ற. கல்யாணத்தை நிறுத்தணும்னா டெய்லி டெய்லி புதுசா ஒரு பஞ்சாயத்தை கூட்டுவீங்க, அப்படிதானே? ஏய் ராஜி, நான் உங்ககிட்ட பேசல. உங்களுக்கு எனக்கு எந்த பேச்சும் கிடையாது, புரியுதா? நான் மகளிர் ஆணையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். மேடம் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நான் இங்கிருந்து போய்கிட்டே இருப்பேன். மேடம், நீங்களே முடிவை சொல்லுங்க மேடம். நாங்க அந்த பொண்ணு அம்னீஷியா பேஷண்ட்னு சொல்றோம், ஆனா அவங்க அது குணமாயிருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப கேக்குறேன் மேடம், அவங்களுக்கு வேணாம் மேடம், எனக்கும் வேணாம். ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டாக்டரை இங்க கூட்டிட்டு வாங்க மேடம். இங்க கூட்டிட்டு வந்து செக் பண்ணுங்க. அந்த கவர்மெண்ட் டாக்டர் இவ குணமாயிட்டா அவளுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மேடம், நான் இப்பவே என் தங்கச்சியை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கேன் மேடம். என்ன அவங்களும் அவங்க விருப்பப்படி இந்த கல்யாணத்தை நடத்திட்டு போட்டு மேடம். இதுதான் ஏன் முடிவு மேடம். என்ன சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க மேடம், நான் கேட்டுக்கிறேன். டேய், கொஞ்சமாவது புத்தியோட பேசுறியா? முகூர்த்த நேரத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் ஆஸ்பத்திரியில நிப்பாங்களா? உனக்கு தங்கச்சி இருக்கால, கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் பேசுற? சார், முகூர்த்த நேரத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அது உங்க பாடு. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை முக்கியம், அதை தான் நான் யோசிப்பேன். எனக்கு ஒரு கவர்மெண்ட் டாக்டரை வச்சு செக் பண்ணணும் மேடம். அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும் மேடம். மேடம், எவனோ ஒருத்தர் திடீர்னு உள்ள போந்து நல்லா இருக்கே அக்காக்கு, அந்த டெஸ்ட் பண்ணுங்க இந்த டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவான். அதுக்காக கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவீங்களா? நாங்க சொந்த பந்தம் எத்தனை பேரை வர வச்சிருக்கோம், எல்லாரும் முன்னாடி நாங்க அசிங்கப்படணுமா? மேடம், இந்த கல்யாண பேச்சு 1 மாசமா போயிட்டு இருக்கு. இந்த 1 மாசமும் இவங்க எல்லாரும் அமைதியா இருந்துட்டு இப்ப வந்து முகூர்த்த நேரத்துல பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்க நோக்கம் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
they simply want to stop this marriage. அது தவிர அவங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. மேடம் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. எனக்கு வேண்டியது ஒரே ஒரு சர்டிபிகேட். இந்த ரேணுகா அப்படிதானே பேர் சொல்லிக்கிட்டு இருக்கா? ரிப்போர்ட்ல மனநலம் தெளிவா இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் டாக்டரை வர வைங்க மேடம், இங்கே செக் பண்ணுங்க. தெளிவா இருந்தா நீங்களே கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லைன்னா நான் அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் மேடம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீட்ல வச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசணும்ல, அப்பெல்லாம் எதுவுமே பேசாம இப்ப வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என் மேல கொஞ்சமாச்சும் மரியாதை இருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்துப்பீங்களா? மாப்ள, உங்க 2 பேரோட வாழ்க்கையே எனக்கு முக்கியம்தான். உங்க 2 பேருக்கு சேர்த்துதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு சேர்த்துதான் நான் நல்லது பண்றேன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும் மாப்ள. இங்க பாருங்க, பாபு சொல்ற பாயிண்ட தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த பொண்ணுக்கு மனநல பாதிக்கப்பட்டிருந்தா கல்யாணம் நடத்த முடியாது. நான் இப்பவே ஒரு கவர்மெண்ட் டாக்டரை வர வைக்கிறேன். என்ன ரிசல்ட்னு இங்கே பாத்தரலாம். என்ன சொல்றீங்க? என்ன மேடம் நீங்க வர சொல்லுங்க மேடம். இதுக்கு மேல நான் வெயிட் பண்ண முடியாது. இப்பவே நான் கால் பண்றேன். கவர்மெண்ட் டாக்டர் வந்தா எல்லா விஷயமும் வெளியில தெரிஞ்சிருமே. எனக்கு எப்பவுமே எந்த பிரச்சனையுமே இருந்ததில்லைன்னு தெரிஞ்சிருமே. மொத்தமா மாட்டிப்பேனே. என்ன செய்யலாம்? நிறுத்துங்க. இப்போ என்ன உங்களுக்கு? எனக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அதானே? என் கழுத்துல தாலி ஏறக்கூடாது, அதானே? நான் கௌரவமா என் புருஷனோட முதல் மனைவியா அந்த வீட்டுல ஒரு அந்தஸ்தோட இருக்க கூடாது, அப்படிதானே? அந்த வீட்டுல ஒரு பொண்டாட்டிக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் மல்லிக்கு மட்டும்தான் கிடைக்கணும், அப்படிதானே? அடையாளமே இல்லாம எவ்வளவு ஒருத்தையும் அந்த வீட்டுல வாழ்ந்து செத்த போயிடணும், அப்படிதானே? அதுக்கு தானே இதெல்லாம் பண்றீங்க? சொல்லுங்க, அதுக்கு தானே? என் கல்யாணம் தானே உனக்கு உறுத்துது? என் கழுத்துல தாலி ஏறத்தானே உன் வயிறு எரிய வைக்குது? இந்த கல்யாணமே வேண்டாம். எனக்கு கல்யாணமே வேண்டாம். நானே சொல்றேன், எனக்கு கல்யாணமே வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். ரேணுகா, ரேணுகா, ஏம்மா, ரேணுகா, ரேணுகா, சொல்றத கேளு. உரிமையா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா, கல்யாணம் நடக்கும்க்கா. ஏன் இப்படி பண்ற? ரேணு, நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏம்மா, உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேம்மா. நீ ஏம்மா கலங்குற? வேண்டாம், வேண்டாம்ப்பா. என் கல்யாணத்தை யாரும் நடத்த வேண்டாம். மனநல சரியில்லாதவன்னு சொல்லி என் மானமே போச்சு. அத சொல்லி சொல்லி என்ன சாகடிப்பாங்க. தினம் தினம் என்னால சாக முடியாதுப்பா. அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி மனநல சரியில்லாதவளாவே இருந்துட்டு போறேன். ஒரு ஓரமா என் விஜய பார்த்துக்கிட்டு, என் பெண்பாவை பார்த்துக்கிட்டு ஒரு வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போறேன். இந்த மல்லியும் அவ குடும்பமும் அந்த வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டோம். அந்த மல்லி மட்டுமே இருக்கட்டும். என்ன மல்லி, உனக்கு என்ன வேணும்? விஜய் கிட்ட இருக்கிற பணம் தானே வேணும்?
அவரோட சொத்து தானே வேணும். அதுக்கு தானே ஒரு தாய அவ குழந்தைகிட்ட இருந்து பிரிக்க பாக்குற. அதுக்கு தானே தாலி கட்டி வாழ்ந்த ஒருத்திக்கிட்ட இருந்து அவ வாழ்க்கையை பறிக்க பாக்குற. எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ. அந்த பணம் சொத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கோ. என் புருஷனையும் என் பெண்பாவையும் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு மல்லி. கொடுத்துரு, நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் மல்லி, கொடுத்துரு, எனக்கு கொடுத்துரு. எப்படி இவ ஒரு பொய்யான விஷயத்தை இப்படி சாமர்த்தியமா பேசுறா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எப்படி எல்லாரையும் நம்ப வைக்கிறா? சோ நீங்க யாரும் அவங்கள டாக்டர் செக் பண்றதுக்கு சம்மதிக்கல. அப்போ பாபு கொடுத்த கம்ப்ளைண்ட் படி ரேணுகா மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது உண்மையா இருக்கு. அதனால இங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறேன். மீறி ஏதாவது இங்க கல்யாணம் நடந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் சட்டத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். நான் கிளம்புறேன். மேடம், என்ன ஐயோ இதை விட பெரிய சந்தோஷமே இல்ல. உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து என்ன காலி பண்றதுக்காக நீ இருந்த. ஆனா அதுவே எனக்கு ஃபேவரா முடிஞ்சிருச்சு. நான் தான் கதிரேச வாரிசுங்கிறத நீயே கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ட. இதுக்கு மேல இந்த வீட்ல இருந்து இந்த குடும்பத்துல இருந்து நீ என்ன அசைக்கவே முடியாது. நல்லதுங்கிறது என் கழுத்துல விஜய் தாலி கட்ட போறது. கெட்டதுங்கிறது உன் கழுத்துல தொங்குற தாலிய அவரே பறிச்சுட்டு உன்னை விரட்ட போறது. அத நான் கண்டிப்பா நடத்தி காட்டுவேன். ஏண்டி, உள்ள வந்தப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொன்னல, அது சொன்ன மாதிரி செஞ்சுட்டல. என்ன நடக்குதுங்க? கல்யாணம் பண்றது தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கீங்க. அதிகாரிங்க இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இங்க இருக்காதீங்க, கிளம்புங்க. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சரிங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கிளம்பிடுறோம். கிளம்புங்க முதல்ல. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் சிக்கல் வரும்னு நான் நினைக்கல. ரேணுகாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. ரேணுகாவுக்கு தான் கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசும் சரியாயிடும். அப்ப ப்ராப்பரா சர்டிபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். நிஷா, ரேணுகாவை கூட்டிட்டு போ. நீங்க வரலையா? நீங்க முன்னாடி போங்க, நான் வரேன். இதே மாதிரி அங்கேயும் போய் சமாதானப்படுத்தணும்ல, அதுக்கு தான் நம்மள அனுப்புறான். ஏன் மாமா, அவங்கள போய் சமாதானப்படுத்த போறீங்களா? பாதிக்கப்பட்டது நாங்க, அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறது நாங்க. நீங்க அவங்கள போய் சமாதானம் பண்ணுவீங்களா? நிஷா, நான் சொல்றத மட்டும் செய். ரேணுகாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றேன். மாமா, அவ மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்தா அப்புறம் நடக்கிறதே வேற. மாப்பிள, இவன் என் பொண்ணுக்கு இவ்வளவு கெடுதல் பண்ணுவா, இவளை வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வருவீங்களா? இங்க பாருங்க, எனக்கு ரேணுகாவும் முக்கியம் தான், மல்லியும் முக்கியம் தான். என்னால யாருக்காகவும் யாரையும் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க கிளம்பி போங்க, நான் உங்களை அனுப்பி வச்சுட்டு வரேன். நிஷா, ரேணுகா சார், அவன்கிட்ட பேசி இனிமே என்ன ஆக போகுது? அவன் திருந்த போறதே கிடையாது. முதல்ல நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். ரேணு, நீ கிளம்பு வா. நிஷா, அவளை கூப்பிடு.
பாஸ் என்ன பாஸ் அங்க கல்யாணமே நின்னு போச்சு, நீங்க பேசாமலே இருக்கீங்க. அந்த மல்லி வேற ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா இப்படி மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வந்துட்டாளே. ரவுடிங்க, அடியாளுங்க, போலீஸ், இது மூலமா அவ ஏதாவது பண்ணா உடனே காய நகர்த்தி அதை காலி பண்ணிடலான்னு நான் ரெடியா இருந்தேன். அவர் ரொம்ப தெளிவா மகளிர் ஆணையத்தை கூட்டிட்டு வந்துட்டா. பாஸ் மகளிர் ஆணையம்னா ஒன்றும் பண்ண முடியாதா? ஆளெல்லாம் பார்த்தா ரொம்ப சாதாரணமா தான் தெரியுறாங்க. டேய், மகளிர் ஆணையங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்ட்ரைட்டா தூக்கி நம்மள டெல்லி கொண்டு போயிடுவாங்க. இப்போ என்ன பண்றது பாஸ்? உங்களை வச்சுதான் நாங்களாம் செட்டில் ஆகலாம்னு நினைச்சோம். இப்போ எல்லார் தலையிலயும் மண்ணா. ஏய், அமைதியாரு. ம். ஹலோ பாஸ். கவின், இப்போ அங்க என்ன பொசிஷன்? அதுதான் லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்தீங்களே பாஸ். அதான் அந்த மகளிர் ஆணைய ஆளுங்க போயிட்டாங்களே. இப்போ யார்கிட்டயாவது பேசி அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய ஏற்பாடை பண்ண வேண்டியதானே? பாஸ், அந்த மகளிர் ஆணைய ஆளுங்களை கூட்டிட்டு வந்தாரே பாபு, அவர் இங்கதான் இருக்காரு. அவர் இங்க இருக்கும்போது நாம எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும்? அந்த கதிரேசனை தூண்டி விட்டா அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒண்ணு செய்வாடா. இல்ல பாஸ், அதுக்கு வாய்ப்பு இல்ல. விஜய் லீகலா பிரச்சனை இருக்கும்னா அதை மூவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அந்த கதிரேசன் ரத்தம்லாம் கொதிச்சு போய் நிக்கிறாரு. இனி இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ச்சே, உன்னை நம்பி நான் அனுப்புன பாரு. பாஸ், நீங்களே இங்க வந்திருந்தாலும் இதான் நடந்திருக்கும். சுடரக்காவே ஒண்ணும் பண்ண முடியாம நின்னுட்டு இருந்தாங்க. அதனால நீங்க ஏன் மேல பழி சொல்லாதீங்க பாஸ். ஏய், போன வைனி. ஷிட். ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா ஒரு படிக்காத தற்குறி ஒரு கிராமத்துல இருந்து வந்தவன் அவன் நம்மள ஈஸியா காலி பண்ணிட்டானே. இனி இந்த மாதிரி வாய்ப்பு என்ன கிடைக்கும்? ச்சே. அடுத்து அந்த சுடர் என்ன பண்ணுவா பாஸ்? அதத்தான் என்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அவர் ரொம்ப அப்செட் ஆனானா போன தடவை மாதிரி பணத்தை பிரிச்சு கொடு, நான் ஆந்திராக்கு போறேன்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆமா பாஸ், இப்பவும் உடைஞ்சு போய் தான் இருக்கா. அவ அப்படி சொல்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒண்ணு செய், ம். நம்ம பணத்தை கையில வச்சிட்டு இருக்க வேண்டாம். பணம் கையில இருக்கிறதுனால தான் அவ பணத்தை உடனே பிரிச்சு கொடுன்னு அது இதுன்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த பணத்தை பேங்க்கு கொண்டு போய் நம்ம அக்கவுண்ட்ல சீக்கிரம் கட்டிடு. சரிங்க பாஸ். 50 லட்சம் ரூபாய் பணத்தை மொத்தத்தையுமா கட்டுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு விசாரிச்சிடுறேன். நான் பணத்தை கட்டிடுறேன். குட். குடி. போதுமா? சரியான பிசாசு. பேசிக்கிட்டே இருந்தவ சட்டுன்னு கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோ வெறி. அவளும் நல்ல புள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற மிருகம் சட்டுன்னு வெளியில வந்துருச்சு. மல்லிமா, இப்ப எப்படி இருக்கு? வலிக்குதா? ஆஹா இல்ல வெண்பா. சாரி, அவ திடீர்னு இப்படி நடந்துப்பான்னு நான் நினைக்கல. பரவாயில்லைங்க மாப்ள, நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க மாப்ள. இந்த பாருங்க, ஒரு வார்த்தை பேசாதீங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், பாத்துக்கோங்க. நீங்க மல்லியோட அண்ணங்கிறதுக்காக நான் ஒண்ணுமே சொல்லாம இருக்கேன். வேற யாராவது இது மாதிரி பண்ணிருந்தாங்கன்னா இங்க நடக்கிறதே வேற. என்ன மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்களுக்கு அந்த பொண்ணுக்கு வாக்கியா தகராறா? வேற ஏதாவது பகை ஏதாவது இருக்கா? உங்க குடும்பம் நல்லதுக்கு தானே நான் பண்ணேன். என்ன மாப்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? யோ, எது என் குடும்பத்துக்கு நல்லது, எது என் குடும்பத்துக்கு கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா? நீ பாடம் எடுக்கதான் நான் இருக்கனா? வீட்ல எல்லாரும் உங்ககிட்ட மாத்தி மாத்தி சொல்லி பார்த்தாங்க. நீங்க கேக்குற மாதிரி தெரியல. என் தங்கச்சியும் இந்த கல்யாணம் நடந்தா அவ வாழ்க்கை பறி போயிரும் நம்புனா. ஒரு அண்ணனா நான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மாப்ள. என்கிட்ட சொல்லி இருக்கணும், என்கிட்ட மட்டும் சொல்லி இருக்கணும். நேத்து ராத்திரி உங்க வீட்டுல தானே இருந்தேன். அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ண போறீங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல காலையில போன் பண்ணி அதை சொல்லிருக்கலாம்ல. ஒண்ணுமே சொல்லாம அப்படியே இருந்துட்டு இங்க 100 பேர் இருக்கிற சபையில இப்படி வந்து அவமானப்படுத்துவீங்களா? உங்களுக்கு என் வாழ்க்கையில மன்னிக்கவே முடியாது. மாப்ள, நான் இதை திட்டம் போட்டுலாம் பண்ணலாம் மாப்ள. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்லாம என் தங்கச்சி புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தா. வாய் விட்டு அழுதா. என் மனசு கேட்கல. காலையில மனசு தங்காம என் ஃப்ரெண்டு ஒருத்தன்ட்ட விஷயத்த சொன்னேன். அவன் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான்.
இத மல்லிகிட்டயோ நாகிட்ட கூட சொல்லல. நேரா மகளிர் ஆணையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவ்வளவுதான் நடந்துச்சு. யாரையும் அசிங்கப்படுத்தணும்லாம் செய்யல. தம்பி, நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. இவரோட உயிரையே காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நாங்க உங்களை போய் அசிங்கப்படுத்தணும்னு நினைப்போமா? இங்க பாருங்க, இங்க நடந்ததுக்கு பேர் என்ன? எனக்கு கௌரவமா தேடி கொடுத்தீங்க. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, கதிரேசன் எனக்கு மாமனாரு, ரேணுகா என் பொண்டாட்டி, நிஷா என் மச்சினிச்சு. அந்த குடும்பமும் என் குடும்பம் தான். நீங்க பண்ண காரியத்தால அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அவங்க சொந்தக்காரங்க மத்தியில அவங்க தலை காட்ட முடியுமா? சரிங்க மாப்பிள்ள, இன்னைக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா நாளைக்கு உண்மை தெரியும் போது நான் பண்ண காரியத்தை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. அன்னைக்கு என்ன பெருமையா சொல்லுவீங்க. மல்லி, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, இவங்களா ஒரு பாய்சன் மாதிரி. இவங்களை நீ மீட் பண்ற வரைக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. நீ இப்ப சொல்லு, நானா உங்க அண்ணனா முடிவு பண்ணு. இதுக்கு மேலேயும் நீ அவங்களோட பழக்கத்துல இருந்த இந்த பிரச்சனை முடியவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.